ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கள் அம்மா வந்து மத்தியானத்துக்கு வந்து இறாலும் நெத்திலி மீனும் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து பரதநாட்டிய கிளாஸ் போயிட்டு அங்கே பார்த்தேன், அதனால வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்க, இறாலில் வந்து கிரேவி செய்கிறோம். அதுக்கப்புறம் நெத்திலி மீனில் வந்து குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. அம்மா இதில் என்னென்ன போட்டேன்னு சொல்லுமா? இதில் வந்து 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியே கட் பண்ணி போட்டுட்டு, அப்புறமா 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா வந்து 2 தக்காளி அரைச்சி விழுது மாதிரி சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் தூள் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அவ்வளோதான். அதெல்லாம் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு, ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். போதும். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேகட்டும், கொதிக்கட்டும். சைடு வந்து மேகி செஞ்சிட்ருக்கோம். சும்மா சிம்பிளான மேகி. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வரும்போது இப்போ வந்து இறால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேகணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்ச இறால் இதெல்லாம் வந்து அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். வந்து நல்லா கலரிட்டு மறுபடியும் மூடி வச்சிடணும். ஒரு சிம்மில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். சிம்மில் தான் வைக்கணும், ஐயில் வைக்கக்கூடாது, லப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். இப்போ மீன் குழம்புமா? வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டிருக்காங்க, கொஞ்சமாக வெந்தயம் போட்டாச்சு. போட்டு அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் அது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா எப்பவுமே இந்த மாதிரி தான் வைப்பாங்க. இந்த சைடு ப்ரான் கிரேவி, அந்த சைடு மீன் குழம்பு. ப்ரான் நல்லா சுருண்டுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டோம். ப்ரான் பாருங்க, நல்லா பெரிய ப்ரானு, அதனால் வந்து இறால் வந்து பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க அவ்வளோ பெருசுங்க. அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், அப்புறமா பார்க்கலாம். இந்த சைடு பாருங்கள், வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வணங்கிட்டு இருக்குது. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம், வெங்காயமும் பூண்டு வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வணங்கிக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஸ்பூன் மல்லித்தூள், வீட்டிலே அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் தான் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா. இப்போ வந்து இங்கே பாருங்க, இது நல்லா வணங்கிருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்ச மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மசாலா கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து இது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் தண்ணி வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஆனால் வேணாம், கரெக்டாக இருக்குது. பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் கிரேவி ரெடி. லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தழை பொடியாக கட் பண்ணி வச்சா மல்லித்தலையை அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். இது ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தேங்காய் அதிகமாக இருக்கணும், கொஞ்சமாக கடலை போட்டுக்கலாம். நாங்கள் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம்.
மீன் குழம்பு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் போல் சீரகம், அது இதுதான் வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம். அதிகமாக போட்டிங்கன்னா கசக்கும். சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு. சரி, புளியை கரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச சாந்து இது கூட ஊற்றிக்கலாம். புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து மீன் பொருட்களை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் ஒரு மத்தி மீன் இருந்துச்சு, இதுதான் மத்தி மீன். இது வந்து நெத்திலி மீன். இதெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி தலையெல்லாம் வெட்டிட்டு சுத்தம் பண்ணி வச்சு தலை வால் எல்லாமே தலை வால். இப்போ போட்டுக்கலாம். இதை மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி போடக்கூடாது. முன்னாடி குழிக்கரண்டி போட்டேன், இதுக்கப்புறம் குழிக்கரண்டி போடக்கூடாது. மீன் வந்து இந்த முள் இருக்கும், இந்த முள் மட்டும் தனியாக வந்துடும். மத்தி மீன் இந்த மீன் தான் வாங்க போனோம், ஆனால் அந்த மீன் கிடைக்கல. இந்த மாதிரி கரண்டி வச்சுக்காங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு போட்ட உடனே மீனை ஒரு இது பண்ணிட்டு அவ்வளோதான். ஒரு 3 நிமிஷம் மட்டும் போதும். சிம்மில் வச்சுருங்க, ஹையில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். வந்து கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். சுவையான மீன் குழம்பு ரெடி. அவ்வளோதான்.